கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே நாம் ஹோப் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சபையிலே நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாகத்தானே இந்த நாளிலும் அதனுடைய ஒரு முற்பகுதியை உங்கள் மத்தியில் அடிமை வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 13வது வசனம் இந்த மாதத்திற்கு பிப்ரவரி மாதத்திற்கான வாக்கு தத்தம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்தித்துக் கொள்ளப் போகின்றோம். எதற்கு பதிலாக? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்குமாம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன முட்செடிகள் இருக்கிறது, எந்த முட்செடிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம், எனக்குள்ளாக என்ன முட்செடிகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இரண்டாவதாக, காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சரி என்றால் என்ன, முட்செடி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். என்ன எழும்பும்? மிருது செடி. மிருது செடி என்றால் என்ன? தேவதாரு விருட்சம் என்றால் என்ன? தேவதாரு மரம் என்ன கொடுக்கின்றது? அது எப்படி முளைக்கிறது? அது மிருது செடி எப்படி எழும்புகிறது? காஞ்சரி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கடைசியாக சொல்லுகின்றார், கர்த்தருடைய கீர்த்தி நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்குமாம். யார் மத்தியிலே கர்த்தருடைய கீர்த்தி யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எனவே எனக்குள்ளாக என்ன முள் இருக்கிறது, எனக்குள்ளாக என்ன காஞ்சரி செடி இருக்கிறது, எனக்குள்ளாக எப்படி தேவதாரு விருட்சம் முளைக்கும், எப்படி மிருது செடி என்னிலே இருந்து எழும்பும். கர்த்தருடைய கீர்த்தி நிர்மூலமாகாத கீர்த்தி, நித்திய அடையாளமான கீர்த்தி எனக்குள்ளாக இருக்க போகிறதா? இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்போம். 1ஆம் தேதி மாலை வேளையிலே 6:30 மணிக்கு ஹோப் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். பக்கத்தில் எதிரில் இருக்கிற உங்களுடைய உறவுக்காரர்களை, நண்பர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இந்த மாதத்திலே நாம் இழந்த ஆசீர்வாதங்கள் புதிய மாதத்திலே 1ஆம் தேதியிலே தேவதாரு விருட்சம் உன்னுடைய வாழ்க்கையிலே முளைக்கும், மிருது செடி எழும்பும், கர்த்தருடைய கீர்த்தி உன்னிலே நிர்மூலமாகாது, நித்திய அடையாளமாக இருக்கும். இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், மற்றவர்கள் அழைத்து வாருங்கள். நாம் அனைவருமாக இணைந்து கர்த்தருடைய கீர்த்தியை, நிர்மூலமாகாத கீர்த்தியை, நித்திய அடையாளமான கீர்த்தியை நமக்குள்ளாக கர்த்தர் தருவார். தேவதாரு விருட்சத்தை தருவார், மிருது செடியை தருவார். ஓடி வாருங்கள், மற்றும் அழைத்து வாருங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையிலே 6:30 மணிக்கு நாம் ஒன்று கூட போகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.